ஃபார்முலா 4 கார் பந்தயம் தீவுத்திடலில் தொடங்கி பிளாக் ஸ்டாப் ரோடு அண்ணா சாலை வழியாக மீண்டும் தீவுத்திடல் வரை அந்த பந்தயம் நடக்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மின் விளக்குகள் பொருத்துவது, பொதுமக்கள் போட்டியை 8000 பேர் கண்டு ரசிக்க இருக்கைகள், பாதுகாப்பு தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளது. கார் பந்தயத்தில் கலந்து கொள்வதற்காக ரேஸ் கார்கள் சென்னை கொண்டு வரப்பட்டுள்ளன. தனியார் இடங்களிலும் அரசு அமைத்துள்ள பகுதிகளிலும் கார்கள் தற்போது பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பந்தயத்திற்காக கார்களை தயார் செய்யும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில் முதல் முறையாக கார் ரேஸ் ஃபார்முலா தமிழக அரசும் RPPL இணைந்து நடத்துகிறது. இது மிகப்பெரிய அளவில் இந்திய பேசப்பட்டு வருகிறது. காரணம், இது இந்தியாவில் முதல் முறையாக இரவில் நடத்தப்படும் ஃபார்முலா கார் ரேஸ் ஆகும். அதுதான் இதனுடைய ஹைலைட். இதை தமிழக அரசும் RPPL நிறுவனம் இணைந்து நடத்துகிறது. இது ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த சர்க்கியூட் தான் தெற்காசியாவிலேயே நீளமான சர்க்கியூட் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கார் ரேஸை பொதுமக்களும் பார்த்து ரசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக அனுமதி சீட்டும் விற்கப்பட்டு வருகிறது. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம், கலைவாணர் அரங்கம், சென்னை யூனிவர்சிட்டி பீச் ஆகிய பகுதிகளில் போட்டியை பார்க்க வரும் ரசிகர்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம். இதை நடத்துவது RPPL என்ற அமைப்பு. இதனுடன் தமிழக விளையாட்டுத்துறை இணைந்து இந்த கார் ரேஸ் நடத்துகிறது. இந்த RPPL என்பது ரேஸ் ப்ரமோட் பிரைவேட் லிமிடெட் என்பதின் சுருக்கம்தான் RPPL. இந்த நிறுவனம் தாய் நிறுவனமாக மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட். இந்த மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் என்பது பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி ஆன PP ரெட்டி. அதே நேரத்தில் கூர்மையான பொருட்கள், ஆயுதங்கள், செல்லப்பிராணிகள், தீப்பற்றக்கூடிய பொருட்கள், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், விளம்பர பொருட்கள், புகைப்பிடிக்கும் பொருட்கள், ஆடியோ ரெக்கார்டிங் சாதனங்கள், தண்ணீர் பாட்டில், முட்டை போன்றவையை, ஜாதி மத உணர்வுகளை புண்படுத்தும் பதாகைகள், விளம்பரங்கள், ஸ்ப்ரே பெயிண்ட் போன்றவை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ரேஸ் நடக்கும் டிராக்கின் ரூட் மேப் என்ன, ரேஸின் போது போக்குவரத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம். காமராஜர் சாலையில் போர் நினைவிடம் நோக்கி செல்லும் வாகனங்கள் உழைப்பாளர் சிலை அருகே திருப்பி விடப்பட்டு வாலாஜா சாலை, அண்ணா சாலை, பெரியார் சிலை, சென்ட்ரல் லைக் பாயிண்ட், EVR சாலை வழியாக சென்றடையலாம். வடக்கு பகுதியில் இருந்து வரும் வாகனங்களுக்கு காமராஜர் சாலையில் இருந்து சாந்தோம் நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு எந்தவித போக்குவரத்து மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் தீவுத்திடலை சுற்றி உள்ள பிரதான சாலைகள் வாலாஜா சாலை, அண்ணா சாலை, காமராஜர் சாலை, EVR சாலை, RM மன்றம், முத்துசாமி பாயிண்ட், பாரிஸ் கார்னர் ஆகிய இடங்களில் கனரக வாகனங்கள் மற்றும் இலகு ரக வணிக வாகனங்கள் செல்ல நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செல்ல தற்காலிக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த கார் ரேஸா தமிழக மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. இது முழுக்க உதயநிதி மட்டுமே பயனும். அதோடு RPPL என்கின்ற நிறுவனம் இதை முன்னின்று நடத்துகிறது. அதுக்கு தான் இது பயன்படும். இதை வைத்து இந்தியா முழுவதும் தன்னுடைய வியாபாரத்தை பெருக்க பார்க்கிறது. குறிப்பாக கார் ரேஸ் என்றால் அது RPPL தான் நடத்த முடியும் என்ற ஒரு கனவு கோட்டையை அதற்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் உதயநிதி. வேறு ஒன்றுமில்லை.